ஆரம்பத்தில் இந்த ஏபிகேஎஸ் கம்பெனியை பார்த்துட்டு நம்பகத்தன்மை வரணும், கோகோமேக்ஸ் ஒரு 10 மரத்துக்கு தான் வச்சோம். அதில் ஈல்டு நல்லா இருந்துச்சு. செவ்வழனி 2 மரத்துக்கு வச்சுருக்கோம், பாக்கி 10 மரத்துக்கு வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தோப்பையும் அது மாதிரி ரெடி பண்ணி அதில் இந்த மருந்து அவங்க சொன்ன மாதிரி ஊற்றினோம். அதுக்கப்புறம் அந்த காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அந்த வெள்ளை ஈ தொந்தரவெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அது மழை பெஞ்சா மட்டும்தான் கொஞ்சம் குறைவு இருந்துச்சு. இப்போ அந்த வெயில் காலத்துலேயும் இந்த மருந்து ஊற்றுறதுனால அதோட பயன் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நல்லாவே. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ரமேஷ். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் துறவிக்காடு கிராமம் வலசக்காடு என்னும் ஊரில் ஒரு 3 ஏக்கர் தென்னை விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். நான் ஒரு 40 வருஷமாக இங்கே இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த கஜா புயலுக்கு அப்புறம் நிறைய தென்னை வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஃபார்ம் பண்ணோம். ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் 250 மரம் இருக்குது. ஃபேஸ்புக்கில் கோகோமேக்ஸை பார்த்தோம். கோகோமேக்ஸு ஏபிகேஎஸ் கம்பெனி அப்புறம் பார்த்துட்டு அந்த நண்பருக்கு வந்து தொடர்பு கொண்டோம். அங்கே அது மாதிரி சொன்னாங்க, இது தொழு உரம் கொடுங்க, சாணத்தை கொடுத்து ஒரு 100 ml மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வட்டைப்பாத்தி எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படி ஊற்றி விடணும், மரம் ஈல்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காய்ப்பு திறன் அதிகமாக இருந்துச்சு. குறும்பை உதிருந்தன்மை இல்லை. இதில் குறும்பை வந்து அப்படியே பிடிக்கிற குறும்பை வந்து நல்லா இருந்துச்சு. மரம் வந்து நல்லா பச்சை பசேர்னு அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் இதெல்லாம் வந்து இந்த மருந்துனால் எடுத்துக்கிடுச்சு நல்லா. இப்போ அது ஈல்டு வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 1000 அது மாதிரி வெட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1500லேருந்து ஒரு 2000 வெட்டுறோம். இந்த மருந்து வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு பயனளிக்குது. விவசாயிகளும் பயன்பெறணும். அதுக்காக தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். இது தொடர்ச்சியாக ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் வந்து இது ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு வந்து 100 ml மருந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தண்ணி விட்டு அந்த தண்ணியில் ஊற்றிடணும். நம்ம அது மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் கழித்து வேணால் நம்ம நல்ல ஈல்டு உள்ள மரத்துக்கு 50 ml மாற்றிக்கலாம். மற்ற ஈல்டு கம்மியாக உள்ள மரத்துக்கு 100 ml நம்ம மாற்றிக்கணும். இது தொடர்ச்சியாக நம்ம வந்து வைக்கையில் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு மிகாமல் அந்த குப்பை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா குப்பையோடு சேர்த்து கொடுக்கையில் தான் இதோட பயன் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஏபிகேஎஸ் கம்பெனியை பார்த்துட்டு நம்பகத்தன்மை வரணும், கோகோமேக்ஸ் ஒரு 10 மரத்துக்கு தான் வச்சோம். அதில் ஈல்டு நல்லா இருந்துச்சு. செவ்வழனி 2 மரத்துக்கு வச்சுருக்கோம், பாக்கி 10 மரத்துக்கு வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தோப்பையும் அது மாதிரி ரெடி பண்ணி அதில் இந்த மருந்து அவங்க சொன்ன மாதிரி ஊற்றினோம். அதுக்கப்புறம் அந்த காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அந்த வெள்ளை ஈ தொந்தரவெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அது மழை பெஞ்சா மட்டும்தான் கொஞ்சம் குறைவு இருந்துச்சு. இப்போ அந்த வெயில் காலத்துலேயும் இந்த மருந்து ஊற்றுறதுனால அதோட பயன் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நல்லாவே. என்னோட சொந்தக்காரர் தான் அவர், சிவகுமாரும் இதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக அவரும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு ஒரு 6 மாத காலமாக. நீங்களும் விவசாய நண்பர்களும் நான் அடைஞ்ச பயனை நீங்களும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.